ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ்ஜு புலாவ் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானது, ஹெல்த்தியானதும் கூட. பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இது 400 கிராம் இருக்குது. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி 20 நிமிஷம் ஊறட்டுங்க. அரிசி ஊற நேரத்தில் நம்ம காய்கறி நறுக்கி எடுத்துடலாங்க. காய்கறி நறுக்கி எடுத்தாச்சுங்க. ஒரு பெரிய கேரட்டு நீலவாக்கில் நறுக்கியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் போல் பீன்ஸு, 2 பெரிய வெங்காயம் எல்லாமே நீலவாக்கில் நறுக்கியிருக்கேங்க. 5 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 5-6 முந்திரி, 2 பட்டை, 5-6 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, 2 பிரியாணி இலை, தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு. இப்போது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க வைக்க போகிறேன். குக்கர் காஞ்சிருச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதோட நெய்யும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளிச்சிடலாங்க. இந்த தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச பொருளெல்லாம் முந்திரி, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. லைட்டாக வதங்கட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது புதினா தழை சேர்த்துக்கலாங்க. இதை கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த காய்கறி சேர்த்துக்கலாங்க. பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு. என்கிட்ட இன்றைக்கி 3 காய்கறி தாங்க இருந்தது. இது கூட பச்சை பட்டாணி, காலிஃப்ளவரு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாங்க. 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த அரிசி 20 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. நல்லா தண்ணி வடிச்சிட்டேன். இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. அரிசி அளந்த டம்ளர்லேயே நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கலந்து விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ குக்கரை மூடிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. சிம்மில் வச்சு. ரெண்டு விசில் வந்துருச்சுங்க. விசில் அடங்கிருச்சுங்க. திறந்து பார்க்கலாங்க. நல்லா ரைஸ் குக் ஆயிடுச்சுங்க. பொல பொலன்னு இருக்குது. வெஜ்ஜு புலாவ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட கத்திரிக்காய் கிரேவி, குருமா, தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெஸ்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.